கடந்த 11 ஆண்டுகள்ல நம்முடைய பிரதமர் அவர்கள் 4 முறை ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்கிறாங்க. 4 முறை பாருங்க, ஒரு குட்டி தீவு 4 முறை வந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த மண்ணின் மீது இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதையும் அதற்கு முக்கிய காரணமா இருக்கு. இன்னைக்கு 8300 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய பணிகளை, முடித்த பணிகளை தமிழக மக்களுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. சில பணிகளுக்கு தொடக்க விழா நடத்தி இருக்கிறார். அதுவும் குறிப்பாக நமக்கு தெரியும், பிரதமர் அவர்கள் இந்த நவராத்திரி இந்த நாட்கள்ல விரதத்தில் இருக்கிறார். அந்த நேரத்திலும் கூட இந்த முடிக்கப்பட்ட திட்டத்திற்கெல்லாம் மரியாதை கொடுத்து ராம நவமி நாள்ல 550 கோடி ரூபாய் மதிப்புல கட்டப்பட்டிருக்கக்கூடிய வெர்டிக்கல் லிஃப்ட், அந்த பாம்பன் பாலம், அதனுடைய திறப்பு விழா சிறப்பாக இன்னைக்கு நடத்தி இருக்கிறாங்க. ஏற்கனவே சொன்னது போல 8300 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய திட்டங்களை நமக்கு அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்துல ராமேஸ்வரத்துல கட்டுக்கடங்காத மக்கள் வெள்ளத்துல அந்த கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. பிரதமர் அவர்கள் சற்று நேரத்திற்கு முன்பு மதுரை விமான நிலையத்திலிருந்து டெல்லிக்கு கிளம்பி இருக்கிறார். முதலாக கடந்த 4 ஆண்டுகள்ல நாம பார்க்கிறோம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு பிறகு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்வுல தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்காதது எங்களுக்கு உள்ளபடியே பெரிய வருத்தம். அதற்கு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய காரணம் கூட ஏற்புடையது கிடையாது. பிரதமர் அவங்க வர்றாங்கன்னு தெரியும். அதுவும் பிப்ரவரி மாசத்திலிருந்தே பாம்பன் பாலம் திறப்பு விழாவிற்காக நாட்கள் குறிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். மாநில அரசோடு பேசுறாங்கன்னு தெரியும். நமக்காக 8300 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய திட்டங்களை கொடுப்பதற்காக பிரதமர் இலங்கையிலிருந்து நேரா டெல்லிக்கு போகாம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது பிரதமரை வரவேற்க வேண்டியது மாநிலத்தினுடைய, நம்முடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய முதல்வர் அவருடைய தலையாய கடமை. ஆனா முதல்வர் அவர்கள் இதுல அரசியல் செய்து, ஏன்னா வெயில் ராமேஸ்வரத்துல அதிகமா இருக்குன்னு ஊட்டிக்கு போயிட்டார். ராமேஸ்வரத்துல வெயில் 40 டிகிரி நினைக்கு, நல்ல வெயில். அதனால முதலமைச்சருக்கு வெயில் தாங்காதாரு, அதனால நேரா வண்டியை ஊட்டிக்கு வர்றா அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி குளிர்ல போய் இதமா பதமா இருக்கலாம்னு அங்க போயிட்டாரு. அதனால் இதை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஏன்னா முதல்வர் தன்னுடைய கடமையை செய்ய இன்று தவறிவிட்டார். பிரதமருக்கு அவர் அந்த மரியாதையை கொடுத்திருக்கணும். நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வந்த பிரதமர் தமிழக மக்களுக்காக இந்த பணிகளை செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய பிரதமரை நம்முடைய முதல்வர் அவர்கள் அவமானப்படுத்தியிருக்கிறார். அதற்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும், தமிழக மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இது முதல். இரண்டாவது, ஊட்டியில போய் உட்கார்ந்துட்டு அங்கிருந்து அரசியல் பேசுறார். என்ன அரசியல்? இங்க வந்திருக்கக்கூடிய பிரதமர் டீலிமிட்டேஷனை பத்தி பேசணும், தொகுதி மறுசீராய்வை பத்தி பிரதமர் பேசணும். பேசினீங்கன்னா பிரதமருடைய வண்டியை நான் டேக் ஆஃப் ஆகவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. முதல்வர் அவர்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் நடத்தக்கூடிய தொகுதி மறுசீரமைப்பு நாடகம் என்பதை தமிழக மக்கள் பார்த்து இது நாடகம் என்பதை முழுமையாக உணர்ந்து விட்டார். தொகுதி மறுசீரமைப்பு எப்ப வருமோ, எப்ப சொல்ல போறாங்களோ அன்னைக்கு தெரியும். தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி நாம் என்ன சொல்றோமோ அதே போல ப்ரோரேட்டா பேசிஸ்ல இருக்கும். யாருக்கும் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திற்கும் ஏற்றம் இருக்காது, இறக்கம் இருக்காது. அதே ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் இருப்பாங்க. ஆனால் இதை ஒரு காரணமாக, இதை ஒரு சாக்காக வைத்து ஊட்டியில போய் முதல்வர் அவர்கள் ஒளிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அத பத்திரிகை நண்பர்கள் நீங்க பாக்க. பிரதமர் அவர்கள் பேசும்பொழுது 2-3 முக்கியமான விஷயங்களையும் பேசிட்டு போயிருக்கிறாங்க. ஒன்று, நீங்க எல்லாம் தாய் தமிழை பத்தி பேசுறீங்க, ஆனா இங்க மக்களுடைய வரிப்பணத்துல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எனக்கு அனுப்பக்கூடிய கடிதத்துல கையெழுத்து ஆங்கிலத்துல தான் போடுறீங்க. அப்புறம் தமிழ் வளர்ச்சியை பத்தி நீங்க பேசுறீங்க. இங்க இருக்கக்கூடிய மருத்துவ படிப்புகள் எல்லாம் நீங்க ஏன் தமிழ்ல கொடுக்க மாட்டீங்க? ரயில்வேவை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா, ரயில்வே விழாவாக இருந்த காரணத்தினால ரயில்வே பத்தி மட்டும் பேசினாங்க. 7 மடங்கு அதிகமாக நிதி கொடுத்திருக்கும். யூபிஏனுடைய 10 ஆண்டுகளுக்கும் என்டிஏனுடைய 10 ஆண்டுகள் நேரா கம்பேர் பண்ணீங்கன்னா 7 மடங்கு கொடுத்திருக்கும். அப்படி இருந்து தமிழகத்துல சில அரசியல்வாதிகள் முழு நேரமாக அலுவதை மட்டுமே வேலையா வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் பிரதமர் அவர்கள் என்று சுட்டி காட்டி பேசி இருக்கிறாங்க. அதனால் முதல்வர் அவர்கள் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். மாநிலத்தினுடைய நலன அக்கறை இருந்தா முதல்வர் அவர்கள் இன்று வந்திருக்கணும், வரல. ஆனால் அடுத்த முறை இந்த தவறு செய்யாம தமிழகத்தினுடைய நலனுக்கு முதல்வர் அவர்களும் துணை இருக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைக்கிறோம். இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருக்கும், கேளுங்கன்னா பதில் சொல்றோம். இது அரசு நிகழ்ச்சி எல்லாம் எப்ப நான் மேடையில் இருக்கணும்? அதனால மேடைக்கு பின்புறத்துல இருந்தேன், கோவில் இருந்தேன். பிரதமர் அவர்கள் அரசு நிகழ்வு இல்லாம எங்க எல்லாம் இருக்காங்களோ அங்க எல்லாம் இருந்தேன். இது அரசு நிகழ்வு, மக்கள் வரிப்பணத்துல நடக்கக்கூடிய நிகழ்வு. அங்கே எனக்கு வேலை இல்லைங்கன்னா அதனால்தான் நம்முடைய கட்சியிலிருந்து பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய ஐயா முருகன் அவர்கள் இருந்தாங்க. அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் இருந்தாங்க. ஏன்னா அரசு விழா அது. அந்த அரசு விழாவில் நாம் பங்கேற்பது தவறாக இருக்கும்.
பாம்பன் பாலம் முதனாலே வந்து பழுதாயிருக்குன்ற ஒரு இறங்குறதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. யார் இறங்குறதுல? பாம்பன் பாலம் மேல ஏறிட்டு கீழே இறங்குறது. ஆனா முழுக்க இந்த பாம்பன் பாலம் என்பது நம்முடைய மேக் இன் இந்தியா திட்டத்துல தொழில்நுட்பத்துல கொண்டு வரப்பட்ட இந்த வெர்டிகல் லிஃப்ட் டெக்னாலஜி. ஐஐடி சென்னை பல ஐஐடிகள் வந்து இதை கொடுத்துருக்காங்க. ரயில்வே நிகம் பிரைவேட் லிமிடெட் அவங்க இதுல வந்து பல முக்கிய வேலைகளை செஞ்சிருக்கிறாங்க. இது வந்து ஏசியாலேயே இந்த வெர்டிகல் லிஃப்ட் நேரடியாக பாலம் மேல ஏறி இறங்குறது எங்கேயுமே இல்லை, நம்ம இடத்துல இருக்கு. அதனால எனக்கு சரியா தெரியல அது பத்திரிகை நண்பர்கள் அங்கிறது என்ன சொன்னாங்கன்னு. பிரதமர் அவர்கள் இன்னைக்கு திறந்து வச்சாங்க, முதல் ட்ரெயின் போச்சு. அதன் பிறகு கூட ட்ரெயின் போய்கிட்டு தான் இருந்தது. அதனால அது இந்த நேரத்துல பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா முதல் நாள் என்பதால உண்மையாலுமே அது நடந்ததா இல்ல பத்திரிகை நண்பர்களுடைய யூகமா இல்ல ரயில்வே அதை பத்தி எதுவுமே பேசாத பொழுது நான் அதை பத்தி கருத்து சொன்னா அது தவறா போயிருந்தேன். 10ஆம் தேதி அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு எனக்கு தெரியாதுங்க தலைவா, இதுவரைக்கும் தெரியாது. அந்த மாதிரி டூர் ப்ரோக்ராம் எதுவும் இல்லை. கட்சிக்கு அமித்ஷாஜி அவர்கள் அலுவலகத்திலிருந்து எந்த விதமான குறிப்பும் இது வரைக்கும் வரல. அன்னைக்கே பதில் சொல்லிட்டேன். 2-3 பத்திரிகை சந்திப்புல மிக தெளிவாக அதை பத்தி பேசியிருக்கிறாங்கண்ணா. வேறங்கண்ணா, அதிமுக தலைவர்கள் அடுத்தடுத்து பாஜக மூத்த தலைவர்களை சந்தித்து வராங்க. இது அரசியல் நகர்வுல எப்படி சார்? அண்ணே, நான் யாரையும் சந்திக்கல, நான் யாரையும் பார்க்காதப்ப நான் பேசினா தப்பா போயிருமில்லண்ணே. நான் உங்களை தான் பாக்குறேன், இன்னைக்கு பிரதமரை தான் பார்த்தேன்னா. இன்னைக்கு ஃபுல்லாமே காலையில இருந்து தொண்டர்களோடு தான் இருக்கிறோம். ஆனால் நான் யாரையும் சந்திக்காத பொழுது, யாரும் என்னை சந்திக்காத பொழுது, இன்னொருத்தரை சந்திச்சாங்களா சந்திக்கலன்னு தெரியாதப்ப அதை பத்தி நான் கருத்து சொன்னா அது தவறா போயிருந்தேன். அதனால சந்திச்சவங்கன்னு சொல்றவங்ககிட்ட கேட்கணும், இவங்கதான் நைட்டு போய் பார்த்தாங்கன்னு சொல்றவங்ககிட்ட கேட்கணும். ரெண்டுலயுமே இல்லாத அண்ணாமலையை கேட்டா நான் என்ன சொல்லுவாங்கண்ணா? நான் இந்த விஷயத்துல அப்பாவின்னு தான் உங்கள்கிட்ட சொல்லுவாங்கண்ணா. ஏன்னா திமுகவை வச்சு பிதுக்கி காங்கிரஸ் தான் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. எப்படி? இன்கம் டாக்ஸ் ரைடு பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல காலை வச்சு மிதிச்சு சீட்டு வாங்கினா. அந்த மாதிரியா நடக்குது? கிடையாது. அதே போல இந்திரா காந்தி அம்மையாரை பத்தி கலைஞர் கருணாநிதி ஐயா பேசிய பேச்சுக்கெல்லாம் தொகுத்து பார்ப்பேன். இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை பத்தி எவ்வளவு மோசமா பேசினாங்க. நேருவின் மகளை இந்திராவே வான்னு சொன்னாங்க. இன்னைக்கு இவர்கள் மத்த கட்சிக்கு கூட்டணியை பத்தி பாடம் எடுப்பது வியப்பாக இருக்கிறது. எல்லோரும் மக்கள்கிட்ட கேட்கறது நீட்டு ரகசியம் இருக்குன்னு ஆட்சிக்கு வந்தீங்களே, என்ன ரகசியம்? 4 வருஷம் கழிச்சு என்ன ரகசியம்? அந்த ரகசியம் கிடையாது. மாண்புமிகு ஜனாதிபதி கிட்ட அனுப்பின நீட்டு பில்லும் ரிஜெக்ட் ஆகி திரும்ப வந்திருக்கு அசம்பிளியோட ரெசல்யூஷன். அதற்கெல்லாம் பதிலளிக்க முடியாத மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உப்பு சப்பு இல்லாத காரணங்கள் எல்லாம் முன்வைத்து மத்த கட்சிகள் எப்படி கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதை பத்தி பேசுறாருன்னா எவ்வளவு வேலை இல்லாம நம்முடைய முதலமைச்சர் இருக்காருன்னு பாருங்க. அடுத்த தலைவர் வந்து அண்ணாமலை தான் அப்படின்னு விபி துரைசாமி அப்படியாங்கண்ணா? அவர்கிட்ட தான் கேட்கணுங்கண்ணா. நான் தான் போட்டியில இல்லைன்னு சொல்லிட்டேன். ஏங்கண்ணா அப்படி எதுக்கு நான் திரும்ப கூப்பிடுறீங்க? அண்ணா, நான் யாரையும் பார்க்கலீங்கண்ணே. எனக்கு தெரிஞ்சு எந்த காங்கிரஸ் எங்கேயும் நான் பார்க்கல. எங்க நான் கருப்பூடி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க நான் பார்க்கல. சாரிங்க, எனக்கு தெரியாதுங்கண்ணா. தெரியாது. எத்தனை பேர் வந்தாங்கண்ணே? 10 பேரா? சென்னையில 50 பேர் வருவாங்க. இந்த மதுரை வந்து கூட்டம் அதிகமாயிடுச்சா கம்மியாயிடுச்சான்னு கேட்கிறேன். சொல்லுங்க. மீண்டும் வந்து நீங்களே தலைவராகணும் சொல்லி பல பேர் சொல்றாங்க கட்சிக்குள்ள இருக்கவங்க. ஆனா எங்க இருந்தாலும் என்னுடைய பணியை செய்யத்தானே போறேன், உங்களை பார்க்கத்தான் போறேன், கருத்துக்களை பேசத்தான் போறேன். என்னுடைய மனநிலையில எந்த மாற்றமும் இல்லை. எப்படி நான் இன்னைக்கு இருக்கிறேனோ நாளைக்கு அதே மாதிரி தான் இருப்பேன். ஒரு சேர்ல உட்காரனால மாற போறது இல்லைங்கன்னா எப்பொழுதும் அதே போல் தான் இருப்பேன். அதனால பதவி வந்தாலும் மாற மாட்டேன், வராவிட்டாலும் மாற மாட்டேன். அதை பத்தி எப்ப உற்சாகமா அண்ணே அண்ணே ஒரே நிமிஷம் அண்ணே, தொண்டர்களோடு அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா ஒரு கேட்ட கேள்வி பதில் அண்ணா. அண்ணா இந்த கட்சியில எல்லாருமே தொண்டர் தாங்கண்ணா. அப்பப்ப ஒரு தொண்டன் ஒரு பதவிக்கு போறான், மறுபடியும் அந்த தொண்டன் அந்த பதவியிலிருந்து தொண்டனா கீழே வந்துடுறான். அப்படித்தான் எல்லோரும் பார்க்கின்றோம். எங்களை பொறுத்தவரை எங்களுக்குள்ள எந்தவித வெறுப்பு வேறுபாடு கிடையாது. எங்கிருந்தாலும் அதே எனர்ஜியோட வேலை செய்வோம். ஆனா நீங்க எப்போ கூட இருப்பாங்க, நான் எங்கேயும் போயிட மாட்டாங்க. நீ கவலைப்படாதீங்க, கூட தான் இருப்பாங்க. அண்ணே, பிளைட்டை விட்டுறேன்.